இதே திருப்பணியில் நம்முடைய மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜெரால்ட் அவர்கள் இறைவனை சேர்த்திருக்கிறார்கள். அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக நாம் திருப்பணியை நாம் கொடுப்போம். அவர் உலகில் வாழும்போது திருப்பணித்தால் அவரை அணி செய்து இறைவன் அவர் விண்ணக மாற்றி என்னோடு பங்கு மக்களுக்கு செய்வார்கள். தொடர்ந்து அவரை உறவினர்கள் நமது மறைமாவட்டம் ஆயிரம் குருக்கள் கண்ணியர் அனைத்து இறைவன் அவர் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு அதிக பணிகளை செய்திருக்கிறார். இறைவனால் அவரை முடிவில்லாத வாழ்வை கொடுத்து விதியை மாற்றி Thank you.
அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. யோவானின் செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளின் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் குறைகள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பீர்களா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போக்குவரத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமாவே, ஆண்டவரே, நீ எங்கே போகிறேன் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீ போக்குவரத்துக்கான வழியை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றார். இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாக இருந்து எங்களும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய வாரம் முழுவதும் நாம் இறைவனத்தில் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே பிரான்சிஸ் அசிசி அவரை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பழமையை நாம் பார்க்கும்போது அவர் இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் பிறந்தார். அவருடைய தந்தை பெர்னாண்டோ மற்றும் பீகா சொல்வார்கள். அவருக்கு மகனாக பிறந்தவர் பிரான்சிஸ் அசிசி. அவருடைய தந்தை மிகவும் வசதியுள்ளவராக இருந்தார்.
அப்படி வசிப்பிற குடும்பத்தில் பிறந்தவர்தான் பிரான்சிஸ் அசிசி. இவர் தன்னுடைய தந்தை பணக்கார வசதி படைத்தவர்களாலும் தன்னுடைய நடை தன்னுடைய உடை மூலமாக தானும் வசதி படைத்தவர் என்பதை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் இளைஞருக்கு கரிசனம் கொண்டிருந்தார், மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு ஏழை பெரியவர் அவரை நோக்கி வருகிறார். அவருடைய துணிக்கடையில் அவர் இருக்கிறார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் உதவி கேட்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் அவரால் உணர முடியவில்லை. ஆனால் அந்த ஏழை பெரியவர் அந்த சென்ற பிறகு அவர் மாலை வேலை வியாபாரத்தை முடித்துவிட்டு அந்த நாளில் வருகின்ற வருமானத்தை அவர் முழுவதும் எடுத்து அவரிடம் கொடுத்திருந்தார். இப்படி அவர் ரொம்ப அன்பு கொண்டிருந்தார், கரிசனம் கொண்டிருந்தார். இவர் ஒருமுறை குதிரையில் சவாரி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழுநோயாளரை பார்க்கின்றார். தொழுநோயாளரை பார்த்து அவரை நோக்கி அணுகி செல்கின்றார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை கட்டி அரவணைத்து அவருக்கு முத்தம் கொடுக்கின்றார். அவர் ஏழைக்கு எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தினால் தன்னை ஒரு மதிப்புள்ளவன் இந்த உலகத்தில் இந்த ஊரில் என்னை எப்படி சொல்லுவார்கள் என்று அவர் அதையெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் இயேசுவுடைய அந்த விழிப்பின்படி கட்டளைப்படி அவர் வாழ்ந்தார். அப்படி அவர் பண்ணார். அவருடைய தந்தைக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. இவர் தொழுநோயாளர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்பு கொண்டு அவர்களை சார்ந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் இவர் தந்தை இவரை தெரிவித்தார். இருந்தபோதில் அவர் கூறுகிறார், எல்லாத்தையும் அவர் இழந்து தன்னுடைய உடையெல்லாம் அவர் கலர்ச்சி கொடுத்துவிட்டு நான் இயேசுக்காக என்னை முழுவதும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். அவருடைய தந்தையை மாற்றுவதற்கார். அவர் சொல்கின்றார், நீ நான் எல்லா வசதியும் செய்து கொடுக்கின்றேன் என்று கூறும் பொழுது அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வேண்டாம், நான் ஏழை வடிவில் நான் வாழ்கிறேன். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் அவர் எப்படி ஏழையானார், நமக்காக பிறந்த ஏழையானாரோ நானும் அதே போல் ஏழையாக நான் இருக்கின்றேன், வாழ விரும்புகிறேன் என்று அவர் அந்த இடத்தை விட்டு அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்து அந்த இடத்தில் வச்சுக்கலாம். அவர் ஏழைகளுக்கு தான் அதை கொடுக்கின்றார். அவர் யாரெல்லாம் இந்த திருவுருவமாக இறைவனுடைய நற்செய்தி அறிவிப்பு செய்கின்றாரோ அங்கே இருக்கின்ற அங்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் முன்முறை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து அவர் கூறுகிறார், எனது ஆலயம் பழுதடைந்து உடைத்து விடும் நிலையில் இருக்கின்றது, அதனை பழுது பாருங்கள். இதற்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை அவர்கள் விழுந்து கிடக்கின்றார்கள். அவர்களை சரி செய்வதற்குரியதான் ஒரு தகுதியான மனிதன் என்று அவருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து அவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அங்கு தந்தை மறைவாக கொண்டிருக்கும் பொழுது இயேசுடைய நற்செய்தி அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் கையில் பணப்பையும் எடுத்து செல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு விளைவாத்தை அவருடைய வாழ்க்கை தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அவர் எல்லாத்தையும் இழந்துவிட்டு இயேசுக்காக தன்னுடைய வாழ்வில் யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களெல்லாம் அவர் இயேசுக்கு ஆதரவாக மாற்றிக்கொண்டார். அப்படி அவர் 11 சீடர்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டு அவர்களை இயேசுவின் அந்த அடிச்சுவட்டில் பின்பற்ற வேண்டும், இயேசுவை விரும்பினபடி நடக்க வேண்டும் என்று அவர் பயிற்சி கொடுத்து அவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் சரி செய்து அவர்களை ஆன்மீக வழியில் நடத்துகின்றார். அப்படி நடத்திருக்கும் பொழுது அவருக்கு அந்த அழைப்பை உணர்ந்து இந்த அழைப்பை நான் நிலைத்திற்கு இன்னும் நிறைய ஆன்மாக்களை நான் கட்டி எழுப்புவேன், அவர்களை சரி செய்து அவர்களை வழிநடத்துவேன் என்று அவர் தீர்வு கொடுத்தார். அதன் பிறகு திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவரை சந்தித்தார். இந்த இன்னசென்ட் அவர் 11 சீடர்கள் அவரிடம் இருந்தால் இன்னும் அதிகமான சீடர்கள் உங்களுடைய சபையை வளர்ப்பதற்கு தேவைப்படுகிறது, அதனால் நான் அனுமதி கொடுக்க முடியும். ஆனால் திருத்தந்தை 3ஆம்
ஒரு ஆலை பாத்திர ஆலை இடித்து விடும் அந்த கனவை காண்க. அதை யார் காண்பிக்கிறார்? பிரான்சிஸ் அவர் தான் இந்த ஆலயத்தை காண்பிக்கிற மாதிரி அந்த கனவை காண்பித்தார். அந்த கனவை நம்புவதற்கு அந்த உடனே அவர் எடுத்து அந்த சபையை, கப்புச்சின் சபையை, சபையை தொடங்க அனுமதி கொடுத்திருக்கிறார். அவர் இப்படி இயேசுக்காக பல ஆதாயங்களை, ஆன்மீகத்தை அவர் எல்லா மக்களுக்கும் புகுத்தி அவர்களெல்லாம் இயேசுக்கு அடிச்சுக்கூட்டி வழிநடத்த ஒரு கருவியாக இருந்ததுதான் இந்த பிரான்சிஸ். அவரை பற்றி இன்னும் பார்க்க வந்தால் அவர் இன்னொரு கண்ணீருக்காக ஒரு சபையை கொடுத்தார். மகளிருக்காக ஒரு சபையை கொடுத்தார். அவர் இவருடைய வாழ்க்கையை பார்த்து அவரும் மனமாற்றம் அடைந்து அவரும் அந்த சபையில் இருந்து எல்லா மகளிரையும் சேர்த்து அவர்களுக்கும் ஆன்மீகத்தின் வழிகாட்டியாக அவர் இருந்தார். அதே போல் இல்லத்தில் இருந்தவர்களுக்கு மூன்றாம் ஒரு சபையை கொடுத்தார். அந்த சபை இல்லத்தில் திருமணமானவர்களுக்கும் அந்த பணியை செய்யலாம் என்று அவர் தொடர்ந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆன்மீக எழுச்சி, ஆன்மீகத்தில் அந்த காலகட்டத்தில் நம்முடைய கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக பல தந்திர கொள்கைகளால் எதிர்த்து கேள்வி கேட்டு அதற்கு சவால் கொடுத்து அவர் அந்த போதனைகள் எல்லாம் திருப்பி இயேசுவின் பாதையில் பல மாணவர்களை அவர் வழிநடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார். இறைவன் ஏழ்மையானார். நானும் ஏழ்மையின்படி இறைவனை காணலாம் என்று நாம் கேட்டது போல நாம் அவர் ஏழை மத்தியில் இறைவனை கண்டார். ஒவ்வொருவரையும் அவர் இறைவனுடைய அந்த ஆன்மீக பாதையை வழிநடத்தினார். நாமும் அதே வழியில் நடக்க நாம் முயற்சி செய்வோம். இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து நாமும் இறைவன் வழியில் நடக்க, இறைவன் அந்த கொடுத்த நற்செய்தி விரும்பின்படி வாழ நாம் வர வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து இறைவனை நோக்கி கொண்டாடுவோம்.
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசமாகிய கிறிஸ்துவடியான சிறப்பான காலத்தில் உம்மை உறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக எப்படி மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைகிறது. அவரது மீட்பினை அனைவரும் வாழ்வும் உயிர் தரலாயிற்று. ஆகவே பாசம் வெற்றி அனைத்தையும் ஆதரவை அவர் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலின் கருணையால் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவில்லாத வரைக்கு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அடைந்து ஆகவே உங்களுடைய ஆவியை பொழுது நான்கைகளை இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இதை மாறுவாராக. அவர் பாடுபடி நம்மை கையெழுத்து போகும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடருக்கு கழித்து போகிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்வளவே இரவு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மாறியவர்கள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு வாழ்வுகளும் அப்பத்தையும் மீட்பையும்
உன் திருமணத்திற்கு உனக்கு ஊழியம் புரிய மற்றவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி ஒரு திரு அவையினை போது எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருத்தந்தைகளும் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. அன்று ஆண்டவரே, இறைவேளை வெள்ளிக்கிழமையிலே இன்று இறைவேளை ஊக்கப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உணர்வை பாதத்தில் கருதுவோம். இறைவேளை ஊக்கப்படுத்துகிற குறுக்கில் அறிவுறுத்தல் பள்ளி ஆசிரியர் மக்கள், வனக்கல்வி ஆசிரியர் மக்கள், பெற்றோர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசிரியர்களாக இறைவேளை ஊக்கப்படுத்துகிற அவருடைய கருத்துக்கள் நிறைவேறுவதாக தொடர்ந்து இறைவேளை கிடைத்ததில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். சோர்வடையாமல் அந்த பணியை நிறைவாக செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த பணியை மகிழ்ச்சி இன்னும் ஆண்டுகளை செய்யும் இறையாட்சி பணியை ஒத்துழைப்பு கொடுத்த நல்ல உலகங்கள் இன்னும் பெருக உதவி செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நிறை வலிமை அனுபவிப்பார்கள். அன்பு தந்தையை, நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உங்களை அழைத்துக் கொண்ட எங்கள் மறைமாவட்ட குழு அன்பு தந்தை ஜலால் என்னும் தந்தையை நினைவுகள் உன் திருமகனோடு அவர் இணைந்து இணைக்கப்பட்டிருந்த உயிர்ப்பிலும் போல இருக்க செய்யும். மேலும் உயிர்ப்பில் நோக்கம் உயிர்கொள்ளும் சகோதர சகோதரிகளை இறந்தவர்களை இரக்கத்தோடு நினைவோம். உமது திரும்ப ஒளியை ஏற்றது எங்கள் அனைவருக்கும் வெப்பமாக கடவுளை கணித்தாய் எங்கள் பாதுகாப்பு அளித்த அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கல்வியின் அரசி தூய லூர்தன், அவருடைய கணவராக யோசிப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தொழில் இவ்வுலகில் ஒருவராக இருப்பவர் நாம் புனித அனைவரோடு நாம் நிலைவாழ்வில் உங்களோடு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வாழ்த்துவோம். உம்மை நாம் வாழ்த்துவோம்.
எந்திருக்கும் வாழ்வு ஆட்சி செலுத்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியோடு மகிழ்ச்சியோடு கொள்கிறேன். இதோ இறைவனின் சந்நிதி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சுவரில் இருந்து கலந்து பெற்றோர் உயிர் பெற்றோர். ஒவ்வொரு நாளும்
அப்படின்றதை நாளை கடைசி சனிக்கிழமை நாளை அற்புத நிலை அரசு புனித யோகத்தை கொடுக்கப்படுகிறது. நேற்று வேறு மிக சிறப்பாக இருந்தது. பங்கெடுக்க பாருங்கள். 2 பரிசுகளை சொல்லியிருந்தேன். ஒருவர் தான் பரிசு கொடுக்க முடிகிறது. பல முறை நான் நேரடியாக செய்து எதுவுமே செய்ய முடியும். ஒருவர் மட்டும்தான் சரியாக இருக்கிறார். 2ஆம் நபரை அதுக்குள்ளே நாளை நாளுக்கு அந்த ஒருவருக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. மற்றவர்களும் பாருங்கள். நம்முடைய ஒரே நிறைய பேர் ஆர்வமாக பங்கெடுத்து அந்த ஆர்வமாக பங்கெடுத்து பரிசு 2வது பரிசு ஒரு முயற்சியை பார்க்கலாம். பல முறை புகழ் பார்க்க எதுவும் செய்ய முடியும். ஒரே நபர் மட்டும்தான் நாளைக்கு பரிசு. ஞாயிற்றுக்கிழமை நான் அனைவருக்கும் 7 மணிக்கு அந்த எண்ணெய் பாதுகாக்க கொஞ்சம் அனுமதியாக கிடைக்கிறது. இடையிற்கு பல ஆர்வமாக அதை நாளை அனைத்து முடிவுகளும் நான் மக்கள்
அன்பானவர்களே, நாட்டாட்சி வெள்ளம் என்ற நிறைவேற்ற நாடகத்தை நம் மலைக்கல்வி மாணவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அனைவரும் அவர்களுடன் அன்போடு வேண்டுகிறேன். அம்மா நம்ம பண்ணல இறையில முகாம் இருக்குமா, நாங்கள் போயிட்டு வரட்டாமா? சரிடா, முகாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருக்கோம். சரிங்கம்மா. ராபர்ட், நீ வந்திருக்கிறாய், பரவாயில்லை. உங்க அம்மா உன்னை எப்படி அனுப்புறாங்க? நீ வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளையாச்சே. எனக்கு ஃபாதராக ரொம்ப ஆசை ஃபாதர், அதனால எங்கள் அம்மா கிட்ட சும்மா போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் ஃபாதர். ஓகே, சரி. உன் நண்பர்கள் எல்லாரும் வராங்க. போ. ஆமாம் ஃபாதர், தான் அவங்களோட தான் சேர்த்துருக்கிறேன். டேய், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்டா. டேய் அப்படிலாம் சொல்லாங்கடா, ஆண்டவனோட அன்பு பணியை செய்ய நம்மள அவர் அழைச்சிருக்காருடா. இதாண்டா நமக்கு சரியான நேரம், வாங்கடா போவோம். அம்மா அம்மா, என்னடா சொல்லு. நம்ம மறைமாவட்ட குருவாக்கான ஃபாதருக்கு பெயர் கொடுத்து வந்திருக்கேன்மா. அதுக்கு எனக்கு ஒரு தபால் வந்தது, முதல்ல ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு பண்ணுறோம்மா. ரொம்ப சந்தோஷம்டா. என்னோட ஆசீர்வாதமும் ஜெபமும் உனக்கு உண்டு. எதுக்கும் ஒரு வாட்டி உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறேன். வெளிநாட்டிலிருந்து அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. எதுக்கும் நீ உன்னோட எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, சரியாடா? சரிங்கம்மா. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ராபர்ட் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். என்ன விஷயம்? உங்க ஒரே மகன், செல்ல மகன் ஃபாதரா போகணும்னு மொத்த காலில் நிற்கிறான். அடுத்த வாரம் தூத்துக்குடி மறைமாவட்டத்துல இருந்து அவனுக்கு தபால் வந்திருக்கு, அவன் போகணுமா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அவன் விருப்பம் ஏதோ அதையே செய்யட்டும். நான் போனை வைக்கிறேன், சரியா? சரி. டேய் ராபர்ட், உங்க அப்பா ஃபாதருக்கு படிக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கடா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேய், என்னடா ராபர்ட் திடீர்னு வந்திருக்க? குருமடத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, எனக்கு திடீர்னு ரவரனை கூப்பிட்டு நீ இனிமேல் ஃபாதர் படிக்க வரட்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏன்டா, ஏதாவது தப்பு செஞ்சியா? இல்லைம்மா, நான் தான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, நீ தான் செல்ல பிள்ளை, அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இதுக்கா கவலைப்படுற? நம்ம ஃபாதர்கிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கி நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அதை உங்க ரெக்டர்கிட்ட போய் கொடு, சரியா? சரிங்கம்மா. குட் Good evening, Father. என் பையன் குருமடத்தில் படிச்சுட்டு இருந்தான் ஃபாதர். அவங்க ரெக்டர் அவனை கூப்பிட்டு நீ தான் உங்க வீட்டில் ஒரே பையன் காரணத்தை சொல்லி நீ குருமடத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஃபாதர். அதனால உங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் ஃபாதர். லெட்டர் தானே, நான் தானே. உங்க குடும்ப சூழ்நிலை பற்றியும் ராபர்ட்டின் ஆர்வத்தை பற்றியும் அதை குறிப்பிட்டு எழுதுகிறேன்.
நான் போயிட்டு வரேன். இறை வார்த்தையை விதைப்போம், இறை அழைத்தலை வளர்ப்போம். நன்றி. அன்பான இறைமக்களே, உங்கள் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் தத்துவமாக இறைவனை பற்றி அருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்று எடுத்துக் கொண்டது கிடையாது, மாறாக அவர்களே கதை எழுதி நாட்டு நடப்பு இந்த நவீன உலகத்துக்கு ஏற்றவாறு சிறப்பாக செய்கிறார்கள். ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு பணி செய்ய முடியும். பார்த்தீங்களா, ஒரு பிள்ளையாக ஒரு பிள்ளை நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு பிள்ளை கடவுளுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு மகன் வச்சுக்கலாம், ஒரு மகன் வச்சுக்கலாம், அந்த பிள்ளை கண்டிப்பாக கொடுக்கலாம். இறையத்தில் நாடும் முழுவதும் போடும்போது எனக்கு என்ன பார்க்க எல்லாருமே ஃபாதர்ஸ் போயிடுவாங்கன்னு சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் 4 நாள் பேருக்கு பேருக்கு டிக்ஷன்னு சொல்லுங்கள், 12ஆம் கிளாஸ் முடியும், நீங்கள் 9 பேர் வந்தாங்க. சிறப்பான விதத்திலே பிள்ளைகள் நடித்தார்கள். நேற்றும் அவர் நடித்தார்கள், இன்றைக்கு நடித்தார்கள். நேற்று நான் அவர்களை பாராட்டவில்லை, இதை சேர்த்து பாராட்டுகிறேன். கைத்தட்டி அவர்களை நேற்று சேர்த்து கைத்தட்டி பாராட்டுகிறேன்.